சார் வணக்கம். வணக்கம். ஒரு 2 நாளாகவே தமிழ்நாட்டு அரசியலில் ஆளுநர் அவர்களுடைய அந்த துணைவேந்தர் மாநாடு இஷ்யூ வந்து மிக சர்ச்சைக்குரிய வகையில் போய்கிருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்லாம் கண்டிச்சுட்டு வராங்க. அதே ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உங்களுக்கு ஒரு ஒட்ட வச்சுல இன்னும் நீங்கள் திருநெல்வேலியான்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வைக்கிறாங்க. கூடுதலாக பார்த்தோம்னா துணைவேந்தர்கள் வந்து நீங்கள் எப்படி திரட்டலாம், அது ஸ்டாலின் அவர்களுக்கு தானே அந்த அதிகாரம்லாம் இருக்குது, நீங்கள் நீதிமன்றத்தை வந்து அவமதிக்கிறீங்களா, உங்கள் மேலாம் வழக்கு தொழுவுன்ற மாதிரியான சில கருத்து வைக்கிறது. இந்த சம்பவத்தை நம்ம எப்படி சார் பார்க்கலாம்? அதாவது இந்த ஆளுநருங்கிறது வெறும் சுருக்கி RN ரவிக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனையாக கருதக்கூடாது. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆளுநருக்கு பூரா வைக்கப்பட்ட மிகப்பெரிய வரலாற்று ஆப்பு அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா இது சாதாரண விஷயம் கிடையாது. அதாவதுங்க எப்பவுமே வரலாற்றில் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒரு தலைகீழ் மாற்றத்தை சொல்கிற அளவுக்கு வந்து ரொம்ப ரேரான தீர்ப்புகளில் வரும். அப்படி ஒரு தீர்ப்பு தான் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு தான் இன்றைக்கி ஆளுநருக்கு எதிரான ஒரு சரியானது. ஏன்னா ஆளுநர் விஷயமே பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளைக்காரன் காலகட்டத்தில் மாகாணங்களை ஆளுவதற்காக உண்மையிலேயே அன்றைக்கி முதலமைச்சர் பவர்னா யாருன்னா ஆளுநர் தான், அந்த மாதிரி இருந்தது. அவன் ஆளுவதற்காக செய்யப்பட்ட ஒரு வழிமுறை தான் அது. அது இன்றைக்கி சுதந்திர இந்தியாவுக்கு பிறகும் கூட ஆளுங்கட்சியில் அது காங்கிரஸோ பாஜகவோ ரெண்டுமே செய்யக்கூடிய வேலைகள் இதுவாகத்தான் இருந்தது. இதை அவங்கள வச்சு கண்காணி வேலை வைக்கிறது, அங்கே உள்ள கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு பேரல் கவர்மெண்ட் உருவாக்குறது. இதுதான் அரசியல். பச்சையாக சொன்னால் ஆளுங்கிற பதவியே வெறும் அரசியலுக்காக மாநில அரசுக்கு எதிராக செய்யப்பட்ட பெரிய ஒரு போர் தான் சொல்லணும்னு வச்சுக்கலேன். அப்படியான ஒரு சூழ்நிலை தான் இருந்திருக்குது. அதுக்கு எதிராக உண்மையை தமிழ்நாடு செய்த சம்பவத்தில் மிகப்பெரிய வரலாற்றில் இந்த ஆளுநருக்கு எதிரான அந்த வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையிலேயே உச்சபட்சம் எவ்வளவு பாராட்டலாம் தகும். திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இது ஆகச்சிறந்த ஆப்பை சொல்லியிருக்கிறார். இந்தியாவில் உள்ள அத்தனை ஆளுநருக்குன்றதை மறந்துடக்கூடாது. நம்ம இல்லை அவங்க என்னதான் இந்த மாதிரியான பண்ணாவும் நான் வந்து தனியாக ஒரு மாநாடு போடுவேன்னு சொல்கிறது வந்து நம்ம எப்படி சிக்கல் என்னன்னா, இவங்க நேற்று ஒரு விஷயம் ஒரு முக்கியம். வேந்தர் வந்து யார் முதலமைச்சரா அல்லது ஆளுநரான கேள்விக்கு இந்த நிமிடம் வரை வேந்தர் வந்து ஆளுநர் தான். அதில் எந்த ஒரு குழப்பம் கிடையாது. ஏன்னா இவங்க சட்டம் ஈற்றும் போதே இருக்கானாக்க, அதாவது துணைவேந்தர் நியமிப்பதற்கும் சரி அவங்க நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரத்தை தான் வந்து தமிழ்நாடு அரசு நீ பெற்றுக்கிறது, புரிஞ்சுக்கணும். ஆனால் வேந்ததுங்கிறது இந்த நிமிடம் வரை ஆளுநர் தான், அதில் எந்த குழப்பம் கிடையாது. ஆனால் இந்த தீர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த தீர்ப்பு என்னவாக மாறப்போகுதுன்னு சொன்னால், இந்த தீர்ப்பை காட்டி தான் இன்றைக்கி இந்தியாவில் அத்தனை மாநில முதல்வர்களுமே மாநில அரசுகளுமே என்னென்னா கோர்ட்டுக்கு போக போகுது அப்படின்னு போகுது. ஆனால் என்னென்னா இப்போ வேந்தருங்கிறது வெறும் பொம்மையாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு நியமன பதவி பண்ண முடியாது, யார் மேலும் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஜெனரேட் சொல்லுவாங்க, அந்த கூட்டத்தை மட்டும் தான் அவங்க கூட்ட முடியும். அவருக்கு மாநாடு கூட்ட கூட இன்றைக்கி வந்து உண்மையிலே அவருக்கு அதிகாரம் கிடையாது. அதை மீறி போகும்போதே ஒரே டைமில் என்ன கண்டெம்ட் கோட்டாவும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முதல்வர் வந்து நீ ஒரு நடவடிக்கை தான் வச்சுக்கல, அதே நாள் வந்து இவங்க ஒரு கூட்டத்தை கூட்டான்னு வச்சுங்க. முதல்ல யாருக்கு வந்து போவாங்கன்னா துணைவேந்தர்கள் அரசு, தமிழக அரசு, மக்கள் பிரதிநிதியாகக்கூடிய தமிழக அரசு அவங்க கூட்டத்தான் போக வாய்ப்பு இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக என்னென்னா அங்கே கூட்டத்துக்கு போக மாட்டாங்க. அப்படி போனால் ஒன்று தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கும். ஏன்னா டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கோ சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ எல்லா அதிகாரத்தையும் இப்போ உச்சநீதிமன்றம் மூலமாக வாங்கிட்டாங்க தமிழக அரசு. அப்படின் போது அந்த மாநாட்டு அன்னைக்கு இன்றைக்கி தன்கர் வர போகிறாரு அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி போயிட்டு இருக்கான்னு வச்சுக்கலாம். இப்போ போட்டிருக்காங்க, அந்த நிமிஷத்தை போட்டிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் போனாலும் கூட நடக்க போகிறது என்னென்னா, அதிகாரம் யார் கையில் இருக்குது, நீக்கவோ சேர்க்கவோ அல்லது தேர்வு பண்ணவோ அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா அதிகார மையமாக இருக்கக்கூடியது தமிழக அரசு தான். அது உறுதியாகிடுச்சு. ஆனால் வேந்தரங்கிறது ஒரு சின்ன பொம்மை. அதாவது தபால்காரன், பதவியேற்று வைப்பது, பட்டம் விழாவில் கலந்து கொள்வது, இதை மட்டும்தான் செய்ய முடியும். இனிமேல் ஒட்டுமொத்தமாக ஆணுக்குள்ளான அத்தனை அதிகாரம் பிடுங்கப்பட்டு விட்டது. ஆனால் வேந்தர்ன்ற ஒரு சின்ன பதவி அவர்கிட்ட ஒட்டிக்கிட்டுது. அதை வச்சும் கூட அரசியல் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்களா, இதுதான் உச்சபட்ச பாசிசத்தின் கொடுமைன்னு சொல்லுது. இல்லை இதில் எங்கே பாசிசம் இருக்குது? அவர் அவங்களுக்கான உரிமையிலேருந்து எதாவது பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதாவது மக்களால் நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு தான் முழு அதிகாரம். நியமன பதவிகளுக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு ஈஸியாக கரெக்டாக கிளியர் பண்ணிக்காங்க. அப்போ அதையும் தாண்டி இன்னொன்று முக்கியமாக உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுங்கனாக்க, நீங்கள் அரசியல் ரீதியாக எதுவுமே செயல்படக்கூடாது, உங்களுக்கு கொடுத்த வேலை என்னவோ அதைத்தான் போடணும், அதைத்தான் நீங்கள் செய்யணும்னு இருக்காங்க. ஸ்டாலின் அதையும் சொன்ன தபால்காரன்னு உச்சநீதிமன்றம் தபால்காரன்னு சொல்லியிருக்கு உங்களுக்கு. அப்போ கிட்டத்தட்ட ஒரு வேலையை வந்து முடிக்க வைக்கிறதுக்கு ஒரு பதவி பிரமாணம் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு ஆள், ஒரு பொம்மை தான். உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லிருக்கு. அதுக்கு மேலே நீ மாநாடு கூட்டுறேன், ஒரு கூட்டத்தில் போய் ஜெய்ஸ்ரீராம் சொல்கிறேன்னா, ஜெய்ஸ்ரீராம் சொல்கிறது என்ன, இந்துத்துவோடைய கோட்பாடு, பாஜகவோட கோட்பாடு. அதை ஒரு ஆர்வம் செய்கிறான்னா அவர் என்ன செய்கிறாரு, அரசியல் செய்கிறார் அர்த்தம். அதனால தான் உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லுது, நீங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவங்க இருக்க வேண்டும், அரசியல் செஞ்சினாக்க அது உங்களுக்கு அந்த ரைஸ் இல்லைன்னு சொல்லுது. அப்போ திரும்ப அவர் அந்த வேலையை பார்க்குறாரு. அப்போ இதுக்கு பேர் பாசிசமாக இல்லையா? ஒரு மக்கள் பிரதிநிதியாக கூடிய ஒரு அரசை ஒரு ஆளை அவமதிக்கலான்னு சொன்னால் அதையும் தாண்டி செய்யணும். அதுவும் அந்த அதிகாரம் இல்லாத இன்றைக்கு பல்புடுங்கப்பட்ட ஒரு பாம்பாக இருக்கக்கூடியவருக்குன்னா
இன்னும் நான் விசந்தேன் அப்படின்னு கொத்துனாருன்னு சொன்னால் அது பேர் என்னது பாசிசம் தானே. அதனால தான் பாசிச நடவடிக்கைன்றோம். ஏன்னா ஆளும் அரசாக அவருடைய கண்காணியாக இருப்பதால் மட்டுமே ஆளு இந்த மாதிரி ஆடுறது சரி கிடையாது. அநேகமாக இப்போ வேந்தர் பதவி ஒட்டிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதுவும் கூடாது. அது முதலமைச்சருக்கு தான் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அன்னைக்கே கூட்டம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன் இப்போ சட்டமன்றத்தோடு நடந்துட்டு பார்த்தீங்களா, இதிலேயே கூட பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிற வாய்ப்பு இருக்கிறது. தனி தீர்மானமோ அல்லது தனி சட்டமோ, அதாவது வேந்தர் பதவியும் இனி தமிழக முதல்வருக்கே அப்படின்னு அறிவிப்பிருக்காங்க. அந்த மாதிரியான எந்த ஒரு துணிச்சலான முடிவு எடுக்க மறுக்கிறாங்களே. ஏன்னா அவங்க அறிவிச்ச ஒரு 3 நாட்கள் ஆகிப்போ இப்போ வச்ச அப்பயே அவன் ஆடிப்பு கிடக்குறாங்க. ஆளுநர் பூரா ஆளுநர் வந்து துணைச்செயலாளரையும் கதறிக்கிட்டு இருக்காங்க. இதுவே மிகச்சிறந்த ஆபத்தை. நிச்சயமாக முதல்வர் இதுக்கு தெரியாமல் இருக்குமா? நம்ம டிஸ்கஸ் பண்ணுற ஊடகத்தில் அவங்கள உயர் அதிகாரிகள் இருப்பாங்க, ஆலோசனை கூடிய எத்தனை இருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக பாஜகவுக்கு எதிராக என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை சைலண்டாக தான் பண்ணுவாங்க. அப்படி சைலண்டாக போட்ட ஒரு பாம்பு தான் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தை வெடிச்சிருக்குது. அதனால் இவர் என்ன சொன்னாலும் அந்த 24 மாநாடு நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. அதையும் மீறி நடந்தால் அங்கே போவதற்கான வாய்ப்பு குறைவு, துணைவேந்தர்கள் போவதற்கான வாய்ப்பு குறைவு. ஒருவேளை ஜெனரல் மினிஸ்டர்ஸ் கட்டுப்பட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்குது, அந்த துணைவேந்தர்கள் மட்டும் போவாங்க. ஆனால் மாநிலத்துக்கு கட்டுப்பட்ட துணைவேந்தர்கள் யாருமே போவதற்கான வாய்ப்பு இல்லை. அது உறுதியாக சொல்ல முடியும். அதுக்கடையில் இந்த வாரத்திலேயே நிச்சயமாக 26ஆம் தேதி 3 நாள் இருக்குன்னு வச்சுங்களேன். அதற்கிடையிலேயே ஒரு தனி தீர்மானம் நிறைவேற்றி ஒரு தனி ஒரு சட்டம் கொண்டாடுன்னு வச்சுங்களேன். இவருக்கு இது மட்டும் ஆப்பில்ல, அந்த ஒட்டிக்கிட்டுக்கு பொம்மை லேபிள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த துணை வேந்தர் பதவி அதையும் பறிப்பதற்கான முயற்சியை திமுக அரசு எடுக்கும், முதல்வர் எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய சமூக நீதி செயல்பாடுகளுடைய நோக்கமாகவும் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் வந்து மாநாடு குறிப்பாக பார்த்தோம்னா துணைவேந்தர்கள் மாநாடை வந்து ஆளுநர் ரவி அவர் வந்து கூட்டுறாங்க. இது ஏதாவது தேவைக்கு அடிப்படையில் ஏதாவது பண்ணுறாங்களா? திட்டமிட்டு நான் உங்கள் கட்சி திட்டமிட்டு தான், அதாவது அவன் உச்சநீதிமன்றம் அடித்த அடி இருக்கு இல்லையா, அது சாதாரண அடி கிடையாது, மரண அடி. ஆனாலும் கூட எவ்வளோ அடித்தாலும் எனக்கு ஒன்றும் வலிக்கலை அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஒரு அரசியல் போக்கு இருக்கு இல்லையா, அதுவும் இந்த மன்னிப்பு கடை எழுதி கொடுக்குறது, அடித்தா கூட அடி வாங்க முடியாமல் நடிக்கிறது, இதெல்லாம் வந்து பாசிச கும்பலோட இருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் பாசிசவாதிகளுக்கு இன்னொரு மறுபக்கம் இருக்குது. அவர்கள் எப்பொழுதுமே ஒரு கோழைகள் தான். அது ஹிட்லரே ஒரு உதாரணம், இன்றைக்கி மோடி ஒரு உதாரணம், ரவிக்கு சொல்லாத வேணும், ரவி ஒரு உதாரணம். சாவக்கர் பரம்பரை தானே. இவர்கள் வீரர்கள் போல் தன்னை காட்டிக்கொள்வதில் இருக்கு இல்லையா, அது எப்பொழுதுமே செய்யக்கூடிய ஒரு பித்தலாட்ட வேலை தான். அதைத்தான் இன்றைக்கி ஆரம்பி மறுபடியும் இவ்வளோ அடி வாங்கி உச்சநீதிமன்றம் தூக்கி போட்டு மிதிச்சும் கூட திரும்பவும் இந்த ஆள் வந்து நான் மாநாடை கூட்டுவேன்னா, அதாவது அப்போ அரசியல் இடத்துல இடம் கிடையாதுட்டாங்க. என்ன இடம் கிடையாது, இவருக்கு ஒரு ஜனத்தில் அங்கே உள்கூட்டமைப்பு கூட்டுவதற்கோ அங்கே உள்ள நிர்வாகத்தில் ஏதாவது ஒரு அறிவுரை கொடுவதற்கோ கல்வி சார்ந்து பேசுவதற்கத்தான் இப்போ இன்றைக்கி ரைட்டுக்கு இன்றைக்கி நிலைமைக்கு. ஆனால் ஒருத்தர் நீக்கவோ சேர்க்கவோ அல்லது ஒரு மாநாடை கூட்டுவோ எந்த ஒரு ரைட்டும் இல்லை, சட்டத்தில் இடமும் இல்லை. இவ்வளோ துல்லியமாக இருக்கும்போது இந்த ஆள் செய்கிறாருன்னா பாருங்கள், நான் எனக்கு ஒன்றுமே இல்லை, நவேந்திர பதவி இருக்குன்னு சொல்லி செய்கிறாரு. இன்னும் திரும்ப சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க, மேற்கொண்டு அசிங்கப்பட போகிறார். அடுத்து ஒரு சம்பவம் நிச்சயமாக ஸ்டாலின் செய்வார். அதில் வந்து சாவு உறுதி. அவர் பதவி, அதாவது வேந்தர் பதவி ஒரு பதவி இருக்கு இல்லையா, அந்த பதவிக்கும் சாவு உறுதி. அது அப்படி தான் நடக்க போகுது. நீங்கள் வேணால் பொறுத்து பாருங்கள். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒரே நேரத்தில் ரெண்டு அதிகாரத்தை அவர் மீறுறாரு. அதாவது ஒன்று மாநில அரசையும் மீறுறாரு, இன்னொன்று உச்சநீதிமன்ற உத்தரவையும் மீறுறாரு. அப்போ ஒரே நேரத்தில் எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத ஒரு நபர், ஒரு ஆளுநர் வந்து அரசு செய்வது என்பது அது இந்திய ஜனநாயகத்துக்கும் கேடானது, அவர் வைக்கிற அரசியல் பொறுப்புக்கும் கேடானது. அதையெல்லாம் தாண்டி இவர்கள் நாங்கள் ஆட்சி வைக்கணும் என்னடா செய்வீங்கன்னு உச்சநீதிமன்றத்தையும் ஒரே எதிர்க்கிறாரு, மாநில அரசு எதிர்க்கிறார். இது ஒருபோதும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மாநில அரசு பார்த்து கொண்டிருக்கிறது, குறிப்பாக உச்சநீதிமன்றமும் பார்த்து கொண்டிருக்கிறது. இது வெறும் ஆளுநருக்கு சொருகப்பட்ட ஆப்பு மட்டுமல்ல, ஜனாதிபதிகளுக்கும் சொருகப்பட்ட ஆப்பு என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் எப்படி மத்திய கவர்மெண்ட்டில் ஜனாதிபதி ஒரு லேபிளாக இருக்கோ அதே மாதிரியே இன்றைக்கி மாநில அரசில் ஒரு லேபிளாக இருக்குது. ஆனால் லேபிளாக இருக்கிறத தாண்டி அவங்க ஒரு பேரல் கவர்மெண்ட் நடத்துறதுக்கான முயற்சியை ஜனாதிபதியிலேருந்து இவங்க பண்ணுறாங்க. இப்போ தன்கர் இருக்கார் இல்லையா, அவர் கொஞ்சம் சட்டம் படித்து வந்ததுனால 153 கீழ் 3 பிரிவு என்ன சொல்லுது இப்படி பேசுவார். கேசவானந்த பாரதி விளக்கு கூட திரும்ப ரிவ்யூ பிடிஷன் போகணும், அதை ஒழிக்கணுங்கிறாரு. அதாவது யாரோட சேர்ந்தா அவன் என்னவா ஆவாயின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, அதுபோல் பாஜகவோட சேர்ந்தா என்ன ஆவான், அவன் மண்ட மூளை எப்படி வீங்கி போகும், எப்படி சங்கியாக மாறுவாங்க, எப்படி பாசிசவாதியை மாறுவாங்க. நல்ல உதாரணம் தான் துணை இன்றைக்கி ஜனாதிபதியக்கூடிய ஜெகதீப் சங்கருடைய விஷயமா இருக்குது. அவரும் எல்லை மீறி பேசியிருக்கிறார். அதனால் உச்சநீதிமன்றம் யாருக்குமே ஒன்று வேணாங்க, ஒரு சாதாரண புழு உங்களை எதிர்த்து அடிக்காது, ஆனால் நீங்கள் அதை குத்துனா நெளியும் இல்லையா, எதிர்வினை ஆற்றும் இல்லையா, அது அப்போ பாராளுமன்றத்துக்கு நிகரான ஒரு அதிகாரத்தை வச்சுக்க உச்சநீதிமன்றம் கோபம் வருமா வராதா? யாருக்கு ஈக்குவல் இல்லாமல் இருக்குது? இது ஈக்குவல் மட்டுமல்ல, ஜனநாயகத்தை இந்திய அரசு சட்டத்தை வந்து இன்றைக்கி யாருக்கு என்ன அதிகாரமும் தெளிவாக வரைய இருக்குது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், பிஜேபி எம்பி
கலவரத்தை தூண்டுறாரு நீதிபதிங்கிறாங்க, துணை ஜனாதிபதி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து நல்ல போக்கல்ல, பாஜகவோட அழிவை நோக்கி போகக்கூடிய காலமாக தான் கருதுகிறது. ஏன்னா ஒரே நேரத்தில் இதுக்கு என்ன பண்ணானாக்க, மாநில அரசியலையும் இருக்கிறார்கள், உச்சநீதிமன்றத்தையும் இருக்கிறார்கள். இது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாஜகவுக்கு படுதோல்வி என்பதும் அதற்கான அழிவு காலம் என்பதும் நெருங்கி கொண்டுகிறது. அதைத்தான் துணை ஜனாதிபதியுடைய பேச்சும் உணர்த்துகிறது, அந்த எம்பிகளோட பேச்சும் உணர்த்துகிறது என்பதை உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.